பெரிய சவுக்கு மரம் வந்து வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் பதுளைன்னு சொல்கிற மாவட்டத்தில் இருக்கிற நானோயான்னு சொல்கிற இடத்துக்கு போக போகிறேன். சரி, பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதாவது ஐரோப்பா நாட்டு சுற்றுலா பயணிகள் அவங்க ஒரு ஹோஸ்டலாக வந்து இருக்கணும். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தெரிவது இருக்கிறேன். நானும் போய் கதைக்கலாம், ஆனால் சரியில்லை. அதை சாப்பிட்டு கொண்டிருக்கணும், நிறைய விஷயம் கழிச்சு கொண்டிருக்கணும். இந்த அவங்க கூட அவன் கூட காய்ச்சி தூங்கு ஆசையாகட்டாங்க. இங்கே வேணும் நான் எல்லாம் போயிட்டு மரம் போயிடுச்சுன்னா மரமுழுக்க அவ கூடாதான் பாருங்க. பானை முட்டை பொரியலும் தேத்தறி தந்தவ. இது வந்து ஜூஸ் தந்தவ. அவகோடா from Israel. Yeah, nice to meet you, brother. Nice to meet you. எல்லா இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறேன். அங்கே போய் அங்கேருந்து நோரெலியா போக போகிறேன். நானோயா போய் தான் போக போகிறேன். இதுக்குள்ள ஒரு டனல் இருக்குது. டனலுக்காக அங்கே அழகால போய் போகும். நான் இந்த ஹாஸ்டலில் தான் இந்த என்னென்னா இங்கே ஃபேஷன் ஃபுட்டுலாம் சாதாரணமாக வந்துருக்கு பாருங்க. இந்த காலநிலைக்கு நல்லா இருக்கும். இந்த பழங்கள் வளர்கிற நல்ல வித்தியாசமான காலநிலை. ஆனால் இங்கே கேட்க சொல்லினோம், இங்கே இருக்கிறார்கள் நிறைய பேர் அந்த கடலுக்கு போகணும், நல்ல அந்த வெயில் தங்களுக்கு வெயிலில் நிறைய வேணும், அந்த சூரிய ஒளி தங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேல் நாட்டுக்காரரோட சந்திச்சு நான் அதில் கொஞ்சம் நேரம் அவங்க வந்து காலமாக சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன். நான் அதில் காய்ச்சி கொண்டு வந்ததால் எடுக்க முடியாமல் போயிட்டு எல்லோரும் அப்படியா இதன்றைக்கு நான் வீடியோ எடுக்கிறது சரியில்லை தானே, இருந்தாலும் மூலம் எடுத்து காட்டியிருப்பேன். ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், மற்றது தேத்தண்ணி, மற்றது பான், மாஜரின், முட்டை பொரியல், ஜாம், நல்ல சாப்பாடு. இவ்வளோத்தோட 1500 தான் இந்த இதுவும். அதோட வந்து இதுவும் தந்தவ என்னது தங்குறதுக்கும் சாப்பாடுமா சேர்த்து 1500. நல்ல ஒரு காலநிலை. வெல்கம் டு எல்லாம் இருக்கு பாருங்க. இது இடத்துக்கு லொக்கேஷனுக்கு தான் காசு. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா தேர்ட் கிளாஸ் செஞ்சால போல. நாலு எத்தனை மணிக்கு ட்ரெயின் அந்த பார்ப்போம். டிக்கெட் ட்ரெயின் நம்பர் எல்லாம் போட்டுருக்கு. ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் நம்ம. நானோயா டைம் இந்த ட்ரெயின் 9:50. நானோயா போகிறதுக்கு வந்துருக்கு ட்ரெயின் எடுக்க வந்திருக்கேன். டிக்கெட் அதாவது 2 விதமான டிக்கெட் இருக்கான். இங்கே ஒரு ரிசர்வேஷன், மற்றது வந்து நார்மல். ரிசர்வேஷனுக்கு வந்து 1200, நார்மலுக்கு எவ்வளோன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இது பட்டி சூட்டு எல்லாக்குள்ள டூரிஸ்ட் ரிசர்வேஷனுக்கு தான் பெரிய நம்ம வெத்தின டூரு. இங்கே 300 நார்மல். நானோயாவுக்கு வந்து 160. அது வந்து என்னென்னா சீட் புக் பண்ணல, இருக்கிற சீட்டில் போகலாம். கரண்டி சீட் இல்லை. சரியும் நானோயாவுக்கு போகிறதுக்கு தான் நைனாட்சி பக்கத்தில் இருக்குது. அதாவது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறேன் பாருங்க.
என்னடா தேர்ட் கிளாஸ் டிக்கெட் கடைசி அவங்க தான். இப்போ பாருங்க, நான் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கேன். என்னடா நார்மல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா, நார்மல் டிக்கெட் இல்லாமல் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சுதந்திரம் கூட இருக்கும். சீட் புக் பண்ண பக்கத்தில் இப்படிலாம் கேமரா அனுட்டு இல்லாது பாலத்துக்கிட்ட தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னவன். இதெல்லாம் தேர்ட் கிளாஸ் வரும். இதில் தேர்ட் கிளாஸ் நார்மல் இதில் ஆகும். எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தமிழாக்கான கடை இதான் நாங்கள். என்ன பேர் அக்கா உங்களோட கடைக்கு என்ன பேர்? எல்லா ஹாஸ்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் உங்களுடைய கடை வேலை செய்யுது. இப்போ ட்ரெயின் என்ன டைம் உங்களுக்கு? ஒரு நாளும் இருக்கா? 2 டைம். இந்த டைம் தான் எப்பயுமே வர டைம். இதில் தேர்ட் கிளாஸ் என்ன? தேர்ட் கிளாஸ். என்ன வித்தியாசம் இருக்குது நார்மலாக செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தேர்ட் கிளாஸுக்கு? தேர்ட் கிளாஸில் வந்து ரிசர்வேஷன் புக் அந்த ஷீட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏசி எல்லாம் ஏசி. இந்த இதுக்கு குளிருக்கு ஏசியா? கிளாஸ் வந்து இது வந்து நார்மல் ஷீட் இருக்கும், டேபிள்லாம் இருக்கும், நல்ல வசதியாக இருக்கும் இந்த பெட்டி. நீங்கள் எல்லாம் இங்கே தானே பிறந்தது? நம்ம இங்கே பிறக்கல, நான் வேலை செய்கிறேன். வேலை ஊர் வேறு எங்கே? இந்த பதில்லை தான். ஒன்றா போன முறை பிறக்கணுன்ற நீங்கள் இங்கே இதுதான் உங்களோட வேலை? இங்கே தான் நான் வேலை செய்கிறேன். போகிறது ட்ரெயினில்? இல்லை பக்கத்தில் தான் வீடு. நம்ம வந்துட்டு 5 மணி போல் சாயங்காலம் போயிடுவோம். தமிழாக்கள் எல்லாம் இங்கே இருக்கணுமோ? இல்லை நிறைய பேர் இருக்காங்க. என்ன சிட்டிக்குள்ளே இருக்கிறது வேலையில் என்ன இஞ்சாடி பக்கம் செய்யணும்? தமிழாக்கள் கூடவே கொழுந்து பறிக்க இப்போவும் அப்படியா? இல்லை பொடியல் தர 20-30 வயசு ஆக்கள் இளமாக்கள் அவங்க எல்லாமே எல்லை சிட்டியில் தான் வேலை செய்வாங்க. ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், வயசான ஆக்கள்லாம் எல்லாருக்குமே இங்கே தொழில் இருக்கு. எல்லாருமே தொழில் பார்ப்பாங்க. இல்லை வயசானாங்கலாம் டீ ஸ்டேட்டில் கூட இப்போ டீ ஸ்டேட்லையும் ஃபேக்ட்ரிலையும் தான் வேலை செய்வாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் உள்ளவங்க. மற்றபடி எல்லாமே டவுனில். இப்போ இந்த மண் சரிவு வந்ததுலாம் இங்கே பக்கம் வந்ததோ? மழை வெள்ளம் இந்த பக்கம் ஒரு பாதிப்புமே இல்லை. இந்த பக்கம் அம்பியவளி சைட்டுக்கு அந்த பக்கம் தான் ட்ரெயின் ரோடெலாம் ரொம்ப பாதிச்சுட்டு இப்போ ஒரு கொஞ்ச காலமாக தான் நானோயாவுக்கும் ட்ரெயின் போட்டு வேலை செய்யலாம். டூரிஸ்ட்டுக்கு. ஆமாம். இல்லாட்டி இங்கேருந்து நுரலியாக போவோம் ட்ரெயின் நேராக? நுவர்லியாவுக்கு போகாது, நானோயா போயிட்டு தான் நம்ம இறங்கி நுவர்லியா. அது 2 பஸ் இருக்கு மாடிக்காடி. எவ்வளோ தூரம் அங்கே? அரை மணி நேரம் தான் பஸ்ஸில் போகணும். பக்கத்தில் தான். இப்போ நீங்கள் படித்தது அதெல்லாம் இங்கே நம்ம வேறு இடத்துல படித்து இங்கே வந்து அப்போ இங்கே பள்ளிக்கூடங்கள்ன்றக்கே எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாமே இருக்கும் போய் வர்றது? பள்ளிக்கூடம் வசதி, பஸ் வசதியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்தியாவிலேருந்து சொந்தக்காரர் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. உங்களை அப்பா வருவாங்க டூரிஸ்ட் மாதிரி, அவங்களோட வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி ஓகே அக்கா தேங்க்ஸ். அங்கே போய் நிற்கிறேன் பாருங்க, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின் வந்து அங்கே போகும். தேர்ட் கிளாஸ் அங்கே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்கே. எல்லாம் இதான் தேர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன்ஸ். ட்ரெயின் வருது பாருங்க. இப்போ நானும் போகிற ட்ரெயின்.
நானோயாக்கு போகிற ட்ரெயின் வந்துட்டுது. இதுலையாக்கா நோர்மல் இதானே இதுவா தேர்ட் கிளாஸ்? தேங்க்யூ. யூடியூப் தெரியுமா? ஓ பார்த்துக்கிறீங்களோ? ஹீல என்னையா இப்போ ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து நிற்கிறேன். சீட்டில் இருந்தாச்சு பாருங்க. புக்கிங் இல்லாத சீட்டுண்டா நார்மல் டிக்கெட். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ டூரிஸ்ட்லாம் நல்லபடியா செய்திருக்கீங்கன்னா இதுன்ற விலை வந்து 120 ரூபா. ஆக்கள் இல்லாத நேரத்தில் பரவாயில்லை. நார்மலாக நீங்கள் ஆக்கள் கூடான்னு சொன்னால் புக் பண்ணி தானே ஆகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, அந்த ஏசியோடு இருக்கும். சரி வந்துருக்கணும். நானோயாக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ஏறிட்டேன் பாருங்க. இப்போ ட்ரெயின் எடுக்க போயினா உண்மையில் நல்ல ட்ரெயினாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி ட்ரெயின் வலிக்கிட்டுது. இப்போ நான் இந்த ஹோட்டலை காட்டுறேன் பாருங்க. ஹோஸ்டல் எல்லா இடமும் கூட ஹோஸ்டல்ஸ் தான் வச்சிருக்கோம். நம்ம வேறுங்க சின்ன ஹோஸ்டல் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் நல்ல அது குட்டி வீடு, அதுக்கு பக்கத்தில் நிறைய ஹோஸ்டல், நல்ல லொக்கேஷன் இல்லை. அதால் வந்து குட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன். டொமேட்டோ தக்காளியா சரிங்கண்ணா. இங்கே பாருங்க, இந்த வியூவை பாருங்க அப்படி இருக்கும். நல்ல வடிவாக இருக்கா. இது சமதரையான இடமா இருக்கு. பார்த்து அந்த மலையோரத்தில் சமதரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ரெண்டு மாதிரி ஆள் பையனை நானோயா. இந்த பக்கம் நாங்கள் போயிடும் மக்கள், இங்கே கிராமத்து மக்கள். ஓ வேறு கொஞ்சம் இது வந்து ஹெலோயான்னு சொல்கிற இடம் பாருங்க.
இங்கே ஒரு சின்ன ஒரு நகர்ப்புறம் இந்த கிராமப்புறம் பண்ணி சொல்லலாம். குட்டி நல்ல பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு பாருங்க. ஒரு சின்ன இடம் இந்த ஒரு நகரம்னு சொல்லலாம். பப்ளிக் லைப்ரரி பாருங்க. பாருங்க இதெல்லாம் நெல் விதைச்சிருக்கிறோம். நெல் காணி வயல் காணி. நெல் அறுவடை செய்ய போயினோம். எல்லாம் மஞ்சள்ன்றதுக்கு வந்துட்டு இதை ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு சொல்லலாம். கூட தமிழாகலாம் பாலினம் போல. ஒரு கோவில் பாருங்க. Temples. In north side, mostly these type of temples. பண்டாரவளை கோவில் பாருங்க. நல்ல பெரிய கோவில். பண்டாரவளை கோவில் ஆட போகிறோம். சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் பண்டாரவளை. பண்டாரவளையில் இருக்க பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இப்போ பண்டாரவளை என்ற இடத்துக்கு வந்திருக்கு. பண்டாரவளை பயணிக்கும் கவனத்திற்கு இது பண்டாரவளை புகையிரதம். புகையிரத மேடையில் நிறுத்தப்பட்டுள்ள பகுல இருந்து நாகூர் வரை செல்லும் விசேட புகையிரதமானது இப்பொழுது புறப்பட ஆயத்தமாக உள்ளது. இப்புகையிரதம் நாகூர் வரை அனைத்து புகையிரத நிலையங்களிலும் நிறுத்தப்படும். நன்றி. May I have your attention, please? This is Bandaravila, Colombo Station. Special train. பண்டாரவளை நகர்ப்புறம் டவுன் பாருங்க. ஒவ்வொரு ஒரு பாலத்துக்கு அழகடந்து போய் கொண்டு போய் அங்கால போகிறதுக்கு ட்ரெயின் தானே இது. என்ன விஷயம்டா, இப்போ கிட்டடியாக வந்து ட்ரெயினில் இருந்து விழுந்து நிறைய பேர் 2-3 பேருக்கு மேலே வந்து காயப்பட்டு சிலர் கண்ணில் வந்து சிலர் செத்தும் போயிருக்கிறோமா. ஒரு ரஷ்யன் வாழ்ந்த உடம்பை காட்டினார் இப்போ இந்த டூரிஸ்ட்டுக்கு. இப்போ என்னென்னா இந்த எனக்கு பக்கத்தில் இருக்க வந்து இத்தாலிக்கார அண்ணா. இந்த இத்தாலிக்கார அண்ணா என்னென்னு சொன்னால் அவர் வந்து இப்போ ஃபோட்டோஸ் அதுகள் எல்லாம் எடுக்க கேட்டவர். அப்போ நான் வந்து எடுக்க இப்போ இங்கே ரயில்வே போலீஸ் இதுக்கு தானே ரயில்வே போலீஸ் சொல்லிக்கிறோம். இப்படி இதில் எடுக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா பாதுகாப்பு நான் விழுந்தேன். இப்போ கைட் இல்லாட்டி நாங்கள்லாம் போயிருக்கோம். லைஃப் என்ன ஃப்ரெண்டும் இல்லை. இப்போ பக்கத்தில் வந்து இதுதாங்கலாம் பழக்கம். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்க சவுக்கு மரங்களா. அப்பா அவ்வளோ மரங்கள் நல்லா இருக்கு. பாலத்துக்கு அலம் போகுது. இந்த பெரிய சவுக்கு மரம் வந்து இந்த மரத்தோட இருக்காரு. எல்லாம் முழுக்க முழுக்க சவுக்க மரம் தானே இங்கே. கப்புத்தலை எஸ்டேட்னு சொல்கிறோம். 3 ஸ்டேட். தேயிலை தோட்ட தொழிற்சாலை இருக்கிற இடம்.
இல்லை அதில் 2 இருக்கும். How many hours to Nanoya? இது ஹப்புத்தலை. இந்த ஹப்புத்தலை இடத்துல பெரிய டீ எஸ்டேட், தேநீர் டீ எஸ்டேட் இருக்குது. வெங்காயம் இல்லை, வெங்காயம் பருப்பு வடை வாங்க. ட்ரெயினில் வடை சாப்பிட்டு போகிறதே நினைச்சுவாங்க. வேறு அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பங்களூ மாதிரி நல்ல வடிவாக இருக்குது இந்த லொக்கேஷன்.